கர்நாடக மாநிலம் குந்தாப்பூர் தாலுகால அமைந்திருக்கும் ஆலயம்தான் கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோவில். மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில சௌப்பர்ணிகா ஆற்றின் கரையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த ஆலயத்துல பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து அருள் பாலித்து வருகிறாள் இந்த உலகம் அனைத்திற்கும் அன்னையான தாய் மூகாம்பிகை. முன்னொரு காலத்துல கம்ஹாசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல தொந்தரவுகளை கொடுத்து வர்றான். பின் சாகாவரம் வேண்டி சிவபெருமான நோக்கி கடும் தவம் இருக்கான். இதை கேள்விப்பட்ட அன்னை பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பாகவே அவனை மூகனாக்கி விடுகிறாள், அதாவது ஊமையாக்கி விடுகிறாள். இதனால கம்ஹாசுரன் மூகாசுரன் என்று அழைக்கப்படுகிறான். குடஜாத்ரி மலையிலிருந்து 64 நீர்வீழ்ச்சிகள் உருவாகி பின்னர் அது அனைத்தும் ஒருங்கிணைந்து சௌப்பர்ணிகா நதியாக உருவெடுத்து வருகிறது. இந்த புனித கரையில தான் ஏராளமான முனிவர்கள் தவம் இயற்றி இருக்காங்க. அந்த முனிவர்கள்ல ஒருத்தர் தான் கோலன் மகரிஷி. கோலன் மகரிஷி இந்த கரையிலேயே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்திருக்கார். பலகாலம் இவர் இந்த பகுதியில வாழ்ந்து வந்ததால இந்த பகுதி கொல்லாபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூர் என்று மருவி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த மகரிஷி ஒரு முறை சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கார். இவரோட தவத்தின் வலிமையை பார்த்த சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து, இந்த பாறையிலேயே உனக்காக ஒரு லிங்கம் அமைக்கிறேன், நீ தினமும் அதை பூஜித்துவான்னு சொல்றார். இதை கேட்ட மகரிஷி, ஈசனே, சக்தி இல்லாத சிவனை நாங்க எப்படி வழிபடுறதுன்னு கேட்கிறார். அதற்கு ஈசன் இந்த லிங்கத்தின் மத்தியில இருக்கும் சொர்ணரேகையை காமிச்சு, இதன் இடபாகத்துல இந்த அகிலத்தின் அன்னையான பார்வதி, 64 கலைகளுக்கும் தாயான சரஸ்வதி மற்றும் கலைகளுக்கெல்லாம் தாயான லக்ஷ்மி ஆகிய மூவரும் அரூபமாக இருப்பாங்கன்னும், வலதுபுறத்துல பிரம்மா விஷ்ணுவோட நானும் இருப்பேன்னு கூறி மறைகிறார். அதன்பின் மகரிஷி அந்த சொர்ணலிங்கத்தை தொடர்ந்து பூஜித்து வருகிறார். மகரிஷிக்கு சொர்ணலிங்கம் கிடைத்த செய்தியை அறிந்த மூகாசுரன் அதை அபகரிக்க அந்த பகுதிக்கு வர்றான். இதை கேள்விப்பட்ட மகரிஷி பராசக்தியிடம் மனமுருக பிரார்த்திக்கிறார். உடனே அன்னை பராசக்தி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி அதுக்கு வீரபத்ரரை தளபதியாக்கி தானும் போருக்கு போய் அந்த அசுரனை அழிக்கிறாள். சாக போகும் நேரத்துல தன்னோட சண்டை போட்டது அன்னை பராசக்தின்னு தெரிந்த ஊமையான மூகாசுரன் கண்ணீர் மல்க தனக்கு முக்தி வேணும்னு தாயோட காலை பிடித்து கதறான். அன்னையும் மனமுருகி, இனிமே இந்த இடத்துல நீ பிரம்மலிங்கேஸ்வரரா இருக்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு மரண யாகம் நடத்தினதாகவும் சொல்லப்படுது. அந்த பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம் இன்னமும் இருக்கு. அது கொல்லூர் ஆலயத்திலிருந்து மரணகட்டா என்னும் இடத்துல சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. அதன்பின் பல நூற்றாண்டுகள் கழித்து ஆதிசங்கரர் தன்னுடைய திக்விஜய பயணத்துல இந்த சிவலிங்கத்தை வழிபட வரும்போது அங்கிருந்த மக்கள் ஆதிசங்கரர் கிட்ட ஸ்வர்ணரேகை லிங்கத்துல குடிகொண்டிருக்கும் அன்னையோட முகத்தை பார்க்கணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட ஆதிசங்கரர் தியானத்துல மூழ்கிறார். உடனே அன்னை அவருக்கு காட்சியளிக்கிறாள்.
அந்த உருவத்தை அப்படியே மனசுல நிறுத்தி பின் கண் விழித்து மிகவும் அனுபவம் வாய்ந்த சிற்பிகள் கிட்ட அந்த விக்கிரகத்தோட அம்சங்கள் மற்றும் அளவுகளை விவரிக்கிறார் ஆதிசங்கரர். அப்படி ஆதிசங்கரர் மூலமா உருவானதுதான் நாம இப்போ தரிசிக்கும் மூகாம்பிகை தேவியின் சிலை. இந்த சிலை பஞ்சலோகத்தால உருவாக்கப்பட்டது. இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னால அதே இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அதன் மேலதான் அன்னையோட திருவுருவ சிலையை நிறுவியிருக்கார் ஆதிசங்கரர். இது மட்டும் இல்லாம தாயார் சன்னதிக்கு பின்னால இருக்கும் சுயம்பு பஞ்சமுக கணபதி கருவறையில இருக்கும் ஸ்ரீ சக்கரம் மும்மூர்த்திகளால அமைக்கப்பட்டதென்று சொல்லப்படுது. ஒருமுறை ஆதிசங்கரர் மூகாம்பிகைய நினைத்து பல நாட்கள் தியானத்துல இருக்கார். தியானம் முடிந்து கண் விழித்து எழும்போது அவர் மிகவும் சிரமப்படுறார். இதை பார்த்த அன்னை மூகாம்பிகை ஆதிசங்கரருக்கு அவள் கையாலேயே ஒரு கஷாயம் தயாரித்து அதை அருந்த கொடுக்கிறாள். இதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கஷாயம் கொடுக்கும் வழக்கம் உருவானது. இன்னைக்கும் கோவில் பூசாரிகளால அந்த கஷாயம் தயாரிக்கப்பட்டு தினமும் 8:30 மணி அளவில் நடக்கும் மகா ஆராத்தி சமயத்துல கருவறையில அந்த கஷாயம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு சுமார் 9 மணி அளவில் கோவிலில் இருக்கும் பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இந்த கஷாயம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் எந்த நோயையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது என்பதும் ஐதீகம். பக்தர்கள் காலையிலே கோவிலுக்கு வந்தா கூட இரவு வரை காத்திருந்து இந்த கஷாயத்தை பிரசாதமா வாங்கிக்கிறாங்க. ஆதிசங்கரர் இந்த சரஸ்வதி மண்டபத்துல தான் மிகவும் புகழ்பெற்ற சௌந்தர்ய லகரிய இயற்றியிருக்கார். மூகாம்பிகை கோவில்ல ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த இடம், அன்னைக்கு படை தளபதியா இருந்த வீரபத்ரர் ஆகியோருக்கும் தனி சன்னதி இருக்கு. அன்னைக்கு நடக்கும் எல்லா பூஜைகளும் வீரபத்ரருக்கும் உண்டு. இந்த ஆலயத்துல அன்னை காலையில தேவி அம்சமாகவும், மதியம் சரஸ்வதியாகவும், இரவில கலைமகள் அம்சமாகவும் காட்சியளிப்பது மிகவும் சிறப்பானது. கிரகண நேரத்தில் கோவில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் திருத்தலங்கள்ல இதுவும் ஒன்று. மூகாம்பிகை ஆலயத்துக்கு போனா திரும்பி வர பணம் இல்லாம தான் வருவோம். அந்த அளவுக்கு அன்னையோட அருள் பார்வையும் சுற்றுச்சூழலும் நம் மனசிலேயே ஐக்கியமாகிடும். நன்றி.